ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜெனிஃபர். இன்னைக்கு கிட்னி பீன்ஸ் வச்சு ரைஸ் பண்ண போறேன். ரெசிபிக்குள்ள போலாமா? இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிட்டு என்ன சூடாய் வரப்ப ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கு. இதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு வெங்காயம் லைட்டா கலர் மாறி வரப்ப ஒரு ½ டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்ததை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா தக்காளி வதங்கி வரப்ப ஒரு கை அளவு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அடுத்து கிட்னி பீன்ஸ் அதாவது ராஜ்மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு நம்மளோட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணிருக்கேன்றதை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லைட்டா தண்ணி ஆட் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதுல ரைஸ் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட் வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன்றதை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தா கிட்னி பீன்ஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.